என்னென்னு கேட்டிங்கன்னா, கடுகு உளுந்து ஆயிலில் நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். வதக்கி முடிச்சுட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கு. இந்த பாருங்கள் ரெட்டாக தெரியுது. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் பொறிக்கு பேசி வைக்க தேவையில்லை. கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டாலும் அவங்க நீட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காக నెల్లూరి నెరజానా నే కుంకుమల్లె మారిపోనా నువ్వు స్నానమాడ పసుపులాగా నన్ను కొంచెం పూసుకోవే నీ అందలకు మువ్వలాగా నన్ను కొంచెం మార్చుకోవే నెల్లూరి నెరజానా నే కుంకుమల్లె మారిపోనా నువ్వు స్నానమాడ పసుపులాగా నన్ను కొంచెం పూసుకోవే. கொடுக்காதீங்க, அதை பண்ணும் இதை பண்ண அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இப்போ இருக்கிற வெயிலுக்கும் இதுக்கும் ப்ரோட்டீன் எவ்வளோ சேர்த்துனாலும் பட்டாது. அந்த அளவுக்கு ட்ரை வெதர் இருக்குது பெங்களூரை பொறுத்தவரைக்கும். எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் குளிர். சம்டைம்ஸ் நாட் டுடே. காலையிலேயே சூரிய பகவான் வந்துடுறாரு. சூப்பராக. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இனி இதை தேங்காய் பூ போட்டு பட்டர் போட போகிறேன். அதில் பட்டர் சால்ட்டும் இருக்கும். நான் பாருங்கள் கீழே துணியெல்லாம் எதுவுமே போடலை. ஒன்று கூட கீழே போகாது. சரியா? நனைச்ச உடனே தண்ணியில் நனைச்ச உடனே எடுத்து இதுக்கு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஊற வைக்கக்கூடாது. ஒன்லி 1 செகண்ட் தண்ணிக்குள்ளார போடுறீங்க. நான் குக்கரில் தண்ணி வச்சு, அதாவது சும்மா பச்சை தண்ணி த்ரோ அவுட் வாட்டர் வச்சு அதில் போட்டு எடுத்து தான் இப்படியே சும்மா வச்சுட்டேன். ஒன்றுமே ஆட் பண்ணல. எவ்வளோ உதுராக இருக்காங்க. நம்ம துணி போட்டு இட்லி பானையெல்லாம் வச்சு அதை அலசி அது வேண்டாம். இந்த மாதிரி இல்லைன்னா கம்பி ஜல்லடையிலையும் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வேலை முடிஞ்சது. டெக்கரேட்டிவ்க்கு இதுதான் கொத்தமல்லி தழை தான் போடணும். கொத்தமல்லி தழை பழசாக இருக்குது, வேண்டாம். அது இல்லாமலே நல்லா தான் இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, இவ்வளோதான். சிம்பிளாக இது ரெடி பண்ணுறது அந்த வேகிற நேரம்தான். தண்ணி கொதிச்சதுன்னா 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால. அதனால்